நம்முடைய கர்த்தர் அளவுக்கு அதிகமா பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய கர்த்தர் அளவுக்கு அதிகமான பெரிய காரியங்களை செய்கிறவர். யோபு 5வது அதிகாரம் 9-10 வாசம். நம்முடைய கர்த்தர் அளவுக்கு அதிகமான பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு 5:9-10 ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் செய்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். நம்ம தேவனுடைய சமூகத்துல துக்கிக்கணும், மனம் கஷ்டத்தை அழுவணும், நம்ம இருதயத்தை ஊற்றணும். அப்படி துக்கித்து நம்மளுடைய சமூகத்துல கடக்கும் பொழுது அவன் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து விடுவித்து அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யார் அவரு? அவருடைய சமூகத்திலே துக்கித்து அழுது புலம்பி அவரை நோக்கி அவர் பார்த்து மன்றாடுகிற பிள்ளைகளை ரட்சித்து அவர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அதிசயங்கள் நடக்கும்படி கற்று செய்கிறார். நாம் எதிர்பார்க்காத நேரத்துல அதிசயம் நமக்கு நடக்கும். நாம் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் அதிசயங்களை செய்கிறது. அப்ப ஆராய்ந்து முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிகமாய் அளவுக்கு அதிகமாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம கலங்கி தவிக்க கூடாது. நாம என்ன தேவனிடத்துல எப்பொழுதுமே குறையா நம்ம சொல்ல ஐயோ இல்லையே செய்தி அப்படி குறையாம சொல்லிட்டே இருக்க கூடாது. குறைகளை நீக்கும்படி அவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நம்ம ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் சொன்னா அதை நம்ம செய்யறதா காணப்படும். இது சின்னது தானே, இது சிற்பமா இருக்கு, ரொம்ப சின்னமா இருக்கு, இது சிற்பமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. சின்ன காரியம் இருந்தாலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது அப்படி சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்.